தன் வீட்டு பிள்ளைகள்லாம் நீட் எழுதணும், பாமர மக்கள் சாதாரண மக்கள் நீட் எழுதக்கூடாது என்பதுதான் அதுதான் நீட் ரகசியமா நமக்கு தெரியல. இப்ப எதுவா இருந்தாலும் இதுதான் இந்த ரெண்டு கேள்விக்கு தான் பதிலாக இருக்க முடியும். திமுக என்பதோ திராவிடம் என்பதோ போலித்தனத்தினுடைய மறு வடிவம். தொடர்ந்து மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி இவருடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை திசை திருப்பக்கூடிய கட்சி தான். இப்படிதான் இந்த உங்களுடைய குழப்பம் ஓடிட்டே இருக்கு. அயோத்தியிலே ராமர் பிறந்த ஜன்மஸ்தானத்தை அந்த இஸ்லாமிய படைகள் தகர்த்தெறிந்த போது நாகா சாதுக்கள் போய் போர் புரிந்து மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய தர்மத்துக்கு ஆபத்து என்று ஏற்படும் போது சன்னியாசிகள் அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுல போய் தவம் பண்றதான் வேலை. உலக வாழ்க்கையை வெறுத்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களே நம்முடைய இந்து சமயத்தை போர் புரிந்து நம்முடைய தர்மத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் இந்த சமயத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டுடைய சட்டப்படி இரட்டை குடிமை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் தேர்தலில் போட்டிட முடியாது. இங்க ஒரு ஜிஎஸ்டி அக்கௌண்ட் அங்க ஒரு அப்படியே இருக்க முடியாது. இங்க இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் அங்க ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. நம்முடைய சட்டம் அப்படி இடம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கான விடையை கொடுக்கக்கூடியது மத்திய அரசுடைய பொறுப்பு. ராணுவம் உங்களுக்கு எதிரி என்கின்ற ஒரு தகவல் மெசேஜ் கொடுக்கிறார். இது முதல் தப்பு. இந்த செய்தி நான் பார்த்தேன். ரெண்டாவது தப்பு என்னன்னா, இன்றைக்கு எப்ப வேணா போர் வெடிக்கலாம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாடு இருக்கு. பெரிய போர் ஒத்திகையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது நம்முடைய மத்திய அரசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்கு இராணுவத்தின் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியிலே மம்தா இறங்கி இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தால சீரழிந்த நாடுகள் பல நாடுகள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. ஆகவே இந்த மத அடிப்படைவாதம் என்பது சீரழிக்கக்கூடிய என்பதை இப்ப பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ட்ரெண்டு. ஆனா இங்க நம்ம ஊர்ல இருக்கிற முஸ்லீம் இன்னும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ரகசியம் தெரியாததால் நீட் தேர்வு எழுதிய பொன்முடி பேரன். நம் சமயத்தையும் நம்மையும் எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதே நம் தர்மம். ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன். ராகுல் காந்தி குடியுரிமை வழக்கை தள்ளுபடி செய்த அலகாபாத் நீதிமன்றம். முர்ஷிதாபாத் இந்துக்கள் மீதான் வன்முறை. கலவரம் செய்த முஸ்லிம்களை காப்பாற்ற இராணுவத்தை குற்றம் சுமத்திய மம்தா. பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் சூழல், இராணுவத்தை ஆதரிக்க மறுக்கும் பாகிஸ்தானிகள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. சமீபத்தில் தான் நீட் தேர்வு நடந்தது. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் நடந்தது. ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே மையங்கள் மாறி போயிடுச்சுன்னு ஒவ்வொரு தடவை அது நடக்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த மையத்துக்குள்ளார போகும்பொழுது அவங்க ஏற்கனவே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாமுக்கு எப்படி வரணும்னு. இதில் கொஞ்சம் மாற்றம் இருந்ததுன்னா அவங்கள அங்கேயே சில பேரை நிறுத்தி ட்ரெஸ் உள்பட சில விஷயங்களை மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. கம்மல், இந்த தோடு, மூக்குத்தி, அந்த விஷயங்கள்லாம் வந்தது. ஒவ்வொரு தரையும் அதை வைத்து நியூஸ் சேனல்கள் என்ன பரப்புமா அந்த விஷயங்களை ஒரு பக்கம் நிறுத்துறாங்க. இதில் ஹைலைட்டு என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ஒழிப்போம், அதற்கான ரகசியம் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு உதயநிதி சொன்னார். அவர் அந்த பிரச்சாரம் பண்ணது தான் இந்த ஆட்சி வருவதற்கே ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்லாம் திமுக கொண்டாடியது. கடைசி வரைக்கும் அவர் ரகசியம் சொல்லலை. அந்த ரகசியம் கடைசி வரைக்குமே நமக்கிட்டையும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுனாலேயா என்னன்னு தெரியல. பொன்முடியுடைய பேரன் சேத்துப்பட்டில் நடந்த ஒரு நீட்டு தேர்வு மையத்தில் கலந்துக்க போகிறார் தேர்வுக்கு. அந்த தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மகன் கௌதம் சிகாமணி, அவர் எம்பியா இருந்தவர், அவருடைய மனைவி எல்லாம் அவரை தயார் பண்ணி சந்தோஷமாக அந்த தேர்வு எழுத அனுப்புகிறாங்க. இது வீடியோவாக பெரிய லெவலில் வைரல் ஆனது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நீட் ரகசியம்னு சொன்னீங்க. இப்போ நமக்கு 2 சந்தேகம். ஒன்று, நீட் ரகசியம் ஏதோ ஒன்று, அந்த ரகசியத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்ககிட்ட சொல்லலையா? இல்லை நீட் ரகசியங்கிறதே இதுதானா? அதாவது தன் வீட்டு பிள்ளைகள்லாம் நீட் எழுதணும்,
பாமர மக்கள் சாதாரண மக்கள் நீட் எழுதக்கூடாது அதுதான் நீட் ரகசியமா நமக்கு தெரியல. இப்ப எதுவா இருந்தாலும் இதுதான் இந்த 2 கேள்விக்கு தான் பதிலா இருக்க முடியும். திமுக என்பதோ திராவிடம் என்பதோ போலித்தனத்தினுடைய மறு வடிவம். தொடர்ந்து மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி இவருடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை திசை திருப்பக்கூடிய கட்சி தான். இப்படிதான் இவங்களுடைய குழப்பு ஓடிட்டே இருக்கு. என்னுடைய நேரடியான அனுபவம் ஒன்று சொல்றேன் பாருங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில மயிலாப்பூர்ல ராஜாஜி கிளப்னு நினைக்கிறேன், ஆலிவர் ரோட்ல இருக்க அந்த இது ஒரு ஹால். அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் என்ன விஜில் என்கின்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அதுல ராமகோபால் அவர்கள் மா நன்னன் டிவிலாம் தமிழ் பாடம் எடுப்பார். ஆமா, ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா. அந்த நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா 3 சுற்று. முதல்ல நன்னன் பேசுவார், அதுக்கு மறுமொழி கோபால் அவர்கள் ராமகோபால் அவர்கள் பேசிவிட்டு அவர் கேள்வி கேட்பார், திருப்பி நன்னன் பதில் சொல்வார். இந்த மாதிரி 3 சுற்று இந்த மாதிரி ஏற்பாடாயிருந்தது. ஒரு ஹெல்த்தி டிபேட் மாதிரி யோசனை பண்ணி நடத்தப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட முதல் வரிசையிலே பல பேர் எல்லாம் இருந்தாங்க. பின்னால ஒரு பெரிய கூட்டம், தீகா சேர்ந்தவங்களும் ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருந்தாங்க. முதல்ல நன்னன் பேசினார், ஹிந்தி ஏன் கூடாது, பேசியில முடிச்சார். அதன் பிறகு ராமகோபாலன் அவர் எழுந்திருச்சு, நான் ஹிந்தி ஏன் வேண்டும் என்பதற்கு பதில் சொல்றேன், நன்னன் சில கேள்விகள் கேட்டிருக்கு அதுக்கு பதில் சொல்றேன், அதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய கேள்வி மட்டும் ஒரே ஒரு கேள்வி அதை மட்டும் கேட்டுட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, இங்க திமுக உள்ள எந்தெந்த முக்கியமான அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அவங்களுடைய பேரன்களோ பேத்திகளோ யார் யார் எந்தெந்த பள்ளிக்கூடத்துல ஹிந்தி படிக்கிறாங்க லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, அந்த பேர் மட்டும் நான் படிக்கிறேன், படிச்சுட்டு என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கிறேன் இப்படின்னு ஆரம்பிச்சார். எத்தனையோ பேர் நம்பர் சொல்றாரு, இத்தனை பேர் நான் எழுதிட்டு வந்திருக்கேன், இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுத்த உடனேயே ஒரு பெரிய சத்தம். பின்னால் இந்த தீகா கழக கம்பெனிகள்லாம் சேர்ந்துட்டு அவர் பேச விடாம தடுத்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு 4-5 பேர் சேர, நாற்காலி, பிளாஸ்டிக் சேர் தான் எல்லாமே, அது தூக்கி மேடையை நோக்கி வீசுறாங்க. ராமகோபால மேலே அவருக்கு அடிபட்டு இருக்கும். அப்ப வடபழனி சேர்ந்த YS கண்ணன் என்பவர் வடபழனியில் இருக்கார். அவர் ஹிந்து மொழியில் அப்போ பெரிய பொறுப்புல இருந்தார். உடனே மேடைக்கு பாய்ந்து அந்த நாற்காலிகளை கேட்ச் பிடிச்சார். அப்படிதான் கோபால்ஜி அடிபடாமல் காப்பாற்றப்பட்டது. ஆகவே உண்மையை சொல்வதற்கு, கருத்தால் எதிர்கொள்வதற்கு தயங்கக்கூடிய கட்சி தான் திமுக அன்றிலிருந்து இன்று வரை. அப்ப என்னன்னா, எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹிந்தி படிக்கலாம், நீ படிக்காத. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 மொழி படிக்கலாம், நீ படிக்கக்கூடாது. இதுதான் அவங்க நிலைப்பாடு. ஆகவே ஆரம்பத்துல இதான் பண்றாங்க. இந்த மாணவர்கள் என்ன சொன்னாங்க, நீட் ரகசியம் இருக்கு, எங்களுக்கு தான் தெரியும், ஆட்சி முதல் கையெழுத்து என்னமோ சொல்லியாச்சு. நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டப்படி தற்கொலை செய்ய தூண்டுவதும் ஒரு குற்றம் இல்லையா, சரிதானே? அப்ப ஒரு நீட்ல இத்தனை பேர் தற்கொலை செய்தார்கள் லிஸ்ட் படிக்கிறார். இந்த ஊரை சேர்ந்தவர் உதயநிதி பொதுக்கூட்டத்துல பேசுறார். அவங்கள ஏன் தற்கொலை பண்றாங்க, நீட் தேர்வை ரத்து செய்ய போறாங்க என்று நினைத்து ஏமாந்து சரியா படிக்காம கடைசியில் நீட் தேர்வு ரத்தும் பண்ணல, நீட் தேர்வு வந்தாச்சு, படிக்க முடியல, தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை பண்றாங்க. அப்ப தூண்டியது யாரு? இந்த கட்சி தானே தூண்டி இருக்கு. அப்ப தற்கொலையை தூண்டிய கட்சி என்று இது அதற்கான கிரெடிட் அதை நீ எடுத்துக்கணும். ஆகவே மிகப்பெரிய ஒரு மாணவர்களை ஏமாற்றி இருக்கிறது நீட். இந்த 2010ஆம் ஆண்டு தான் நீட் மசோதா பார்லிமெண்ட்ல திமுக மத்திய அரசில் அங்கம் வைக்கும் போது தான் இது தாக்கல் செய்யப்படுகிறது. இன்னும் தாக்கல் செய்தே திமுக எம்பி தான். அந்த ஒரு பேர் காந்தி என்னமோ காந்தின்னு வரும், காந்தி செல்வன், கார்த்திக் என்னமோ செல்வன் வரும் இல்லையா, அவர் தான் காந்தி செல்வன். அவர் தான் தாக்கல் பண்ணார் 2010. அப்ப இவர்களே நீட் மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்களாம், இவர்கள் ஆட்சி இருக்கும்போது இவங்களே நீட் சட்டத்தை கொண்டு வருவாங்களாம், அப்புறம் இவங்களே அரசியலுக்காக எதிர்ப்பாங்களாம். இப்ப நீட் வந்ததுனால என்னாச்சுன்னா, சாதாரண ஏழைகள் கூட நீட் எம்பிபிஎஸ் நீட் எழுதி எம்பிபிஎஸ் ஆக முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, டாக்டர் பையன் டாக்டர் ஆவான், அந்த பரம்பரை அந்த வரிசையில வந்தவங்க தான் இருக்க முடியும், அல்லது பணக்காரங்க காசு கொடுத்து விற்பாங்க. அப்போ கோடிகளில் புரண்டது இந்த நீட் எம்பிபிஎஸ் சீட்டோ எம்டி சீட்டோ அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் சாதாரண ஒரு ஏழை வீட்டு பையனோ தகுதி உள்ளவர்கள் யார் வேண்டுமானும் டாக்டர் ஆகலாம் என்கிற நிலையை கொண்டு வந்து நீட். இப்ப அதை இவங்களால வியாபாரம் செய்ய முடியல என்கின்ற காரணத்தினால் நீட் எதிர்க்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்ப நீட்னால தற்கொலை செய்வர்கள் லிஸ்ட் படிக்கிறாருல்ல உதயநிதி, அதே போல மீடியாக்கள்லயும் போடுறாங்க. ஆனால் நீட்னால எத்தனை பேர் வளம் பெற்றார்கள். ஒரு லாண்ட்ரி அவங்க வீட்டு பையனோ பொண்ணோ, ஒரு பேங்க்ல செக்யூரிட்டியா இருக்காரு அவங்க வீட்டு பையனோ பொண்ணோ, வனவாசிகள் காட்டுல நீலகிரியில
காட்டுக்குள்ளார இருக்கிறவங்க எத்தனை பேர் நீட் எழுதி பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்காங்க? எத்தனை உதாரணம் சொல்ல முடியும்? ஒரு காய்கறி தள்ளு வண்டி வச்சிருக்கவங்க அவங்களுடைய பையன், ஒரு பழவண்டிக்காரனுடைய பொண்ணு, இப்படி எத்தனை இருக்கு. ஆக இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ மாணவர்களுடைய நலனில் விளையாடி அரசியல் லாபம் செய்வதற்காக மட்டுமே நீட் வந்து இது வரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில நீட் வந்து ரொம்ப அற்புதமான சிஸ்டம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். பாருங்க, நீங்க 23 லட்சம் பேர் நீங்க சொன்னீங்களே, 23 லட்சம் பேருக்கும் நாடு முழுக்க ஒரே நாள்ல ஒரே நேரத்துல தேர்வு நடக்கிறது. ஒரே பேப்பர், எல்லாத்துக்கும் ஆன்சர் கீ. அந்த எழுதப்பட்ட மாணவர்களுக்கு ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி பிடிஎஃப்ல வந்து அவங்க எழுதின பேப்பர் அப்படியே வந்துடும், இமெயிலுக்கு வரும். அவங்க பார்த்து ஆட்சேபம் இருந்தால் தெரிவிக்கலாம், அதன் பிறகு ரிசல்ட் வருது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் பாருங்க. ஆகவே தகுதியை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் நீட் சிஸ்டம். அதுலேயும் நடந்த ஒரு சில தவறுகள்லாம் மாற்றி அதை சரி பண்ணிட்டும் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆமா, ஒரு புதுசா ஒன்று நடைமுறை சில குளறுபடிகள் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க, சரி பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல வந்து குளறுபடி இருக்குன்னா உடனே அது வேண்டாம் சொல்ல முடியுமா? சரிப்படுத்தணும், அதுக்கான முயற்சி நடந்துக்கிறது. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய கட்சி திமுக. இப்போ கூட சில நேத்திக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு, தமிழ் பெயரை வையுங்கள். அப்ப இவர் என்ன பேர் வச்சிருக்காரு? அவரு ஸ்டாலின் தூய தமிழ் பெயரா? அவங்க வீட்டுல யாருக்குமே செந்தாமரை தவிர வேற யாருக்குமே பெயரே இல்லை. தமிழ் பெயர், இது இங்கிலீஷ் பேர் இருக்கும், இல்லை இது சம்ஸ்கிருத பெயர் தான் இருக்கும். அதனால ஊருக்கு உபதேசம் செய்வார்கள், தனக்கு வந்து எதுவும் அப்ளை ஆகாது. இதுதான் திமுக நிலைப்பாடு. அதனால இதே போல ஹிந்தி எல்லாத்தையும் இப்படித்தான், ஹிந்தி படித்தால் தமிழ் அழியும். அப்ப தமிழ் அந்த அளவுக்கு வீக்கஸ்ட், ஹிந்தி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா? அப்படிலாம் கிடையாது. ஹிந்தி படித்தால் திமுக அழியும். ஏன்னா மோடி என்ன சொல்றாருங்கிறது டைரக்டா தெரிஞ்சுக்குவான். இவங்க திருச்சி சொல்றாங்கல்ல, அவர் வந்து 1 லட்சம் உங்க கணக்குல போடணும், 15 லட்சம் போடுவாரு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப்போ உண்மையை தெரிஞ்சிடும். அதனால திமுக அழியும் என்பதற்காக தான் ஹிந்தி எதிர்க்கிறார்கள். ஆகவே நம்ம மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றக்கூடிய ஒரு பிழைப்பு தான் திமுக இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. அது மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், அல்லது ஹிந்தியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, இந்த இவங்க வந்து சரியான ட்ரெஸ் கோடோட போறாரு. ஆனா யாரோ சில பேருக்கு தெரியாது, அந்த ட்ரெஸ் கோடு இல்லாம வந்துடுறாங்க, 2 பட்டன் வச்சிருக்கிறது வந்துடுறாங்க. உடனே பாருங்க, உடனே அது பெரிய ஒரு இஷ்யூவா வந்து ஏற்படுத்தி, அதாவது என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எதிர்க்கணும் என்பது போல வந்து பொதுமக்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்களாம். ஆனா இந்த இவங்களுடைய பையன் ஒழுங்கா ட்ரெஸ் கோட்ல போறாரு, அவன் ஏன் அந்த மாதிரி வரல? இதோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்ல நமக்கு நேற்று ஒரு லோக்கல்ல அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் நமக்கு அனுப்பிச்சது என்னென்னா, திருவண்ணாமலையில் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்து அருணை தொழில்நுட்ப அந்த ஸ்கூலு மேல்நிலை பள்ளின்னு, இந்த மக்கள் தொடர்பு இவங்களுடைய பிஆர்ஓ தானே அந்த எந்தெந்த ஸ்கூலில் தேர்வு மையம் நடக்குதுன்னு அறிவிப்பாங்க. அவர் தவறுகளாக அதை கலை அறிவியல் அப்படின்னு போட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு மாணவர் அங்கே போயிடுறாரு. ஆனால் நடக்கிறது வந்து மேல்நிலை பள்ளியில். அவரை வந்து வேறு 2 வீலரில் அங்கே இருக்கிறவங்க, இங்கே சென்டரே கிடையாது, அங்கே போங்கன்னு சொல்லி அடித்து பிடிச்சி கொண்டு வராங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் பண்ண தவிர இது ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த தவறு பண்ணிடுச்சு, அலகழிச்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரியாங்க அவங்களுடைய நியூஸ் சேனலில் அந்த செய்தி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அதான் சுருக்கமாக சொல்லணும். அப்போ இந்த கௌதம் சிகாமனுடைய இவருடைய பொண்ணுடைய பேரன் மட்டும் கரெக்டான ட்ரெஸ் கோடோட போறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அப்போ அதே போல சரியான ட்ரெஸ் கோடை ஒவ்வொரு மாணவருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது மீடியாக்களுடைய கடமை, அரசியல்வாதிகளுடைய கடமை. இதான் திருப்பி அதே சொல்ல, தன்னுடைய வீட்டு குழந்தைகள் மட்டும் அந்த ட்ரெஸ் கோட்ல போவாங்க, பரீட்சை ஒழுங்கா எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணும்? ட்ரெஸ் கோடு ஒழுங்கா போடாம போய் நீ எழுதாம போ, நீ எக்கேடோ கட்டுப்போ, ஒன்று வச்சு நான் வந்து வியாபாரம் பண்ண அரசியல் இல்லாமல் சம்பாதிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட மனநிலையில் தான் திமுக ஆட்சி இதுவரை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீட் என்பது ஒரு வெற்று அரசியல், நீட் ரகசியம் என்பது இதுதான் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு, பல வருடங்களுக்கு முன்பாகவே நீட்டை ரத்து செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகும் திரும்ப இப்படி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாளி தமிழனாக இருக்கும் வரை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருப்பார்கள். அதற்கு இந்த நீட் செய்தியும் ஒரு உதாரணம்.
6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு SRM பல்கலைக்கழகத்தில் அவங்க தமிழ் பேராயம் அவங்களோட சேர்ந்து தருமை ஆதீனம் அவங்களாம் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவில் 2-3 நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பில் நடந்ததை பார்க்குறோம். கடைசி நாள் நடந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நமது சமயம் மற்றும் நம்மை, அதாவது இந்துக்களை இழிவாக பேசக்கூடிய எதிரிகளை எதிர்ப்பது தான் உண்மையான தர்மம் அப்படின்னு அங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாக பங்கெடுப்பாளர்களாக வந்திருக்கிறவங்களுக்கும் அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறாரா, இல்லை அதை நடத்தக்கூடியவர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு புரிபடலை. ஆனாலும் சரியான செய்தியை சொல்லியிருக்கிறார். காரணம், நம்முடைய சமயம் எந்த ஒரு சமயத்துக்கும் எதிரியே கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய சமயத்தை தாக்குகிறார்கள். அப்படிங்கிறப்ப அதை எதிர்க்க வேண்டியது நமது கடமை, அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நம்முடைய சமயங்களில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை ஆவணப்படுத்தணும். ஆவணப்படுத்தலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறார். பாவு சண்முகம் அப்படிங்கிறவர் காமராஜர்கிட்ட பல முறை சொல்லிட்டு இருந்திருக்காரு. காமராஜர் செய்த பல நல்ல திட்டங்களை நம்ம இதெல்லாம் ஆவணப்படுத்துவோம், எவ்வளோ பெனிஃபிஷியரி ஆயிருக்காங்க, என்ன பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, மக்களோட வாழ்க்கையில், இதையெல்லாம் நம்ம ஆவணப்படுத்துவோம், கொஞ்சம் நிதி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஆவணப்படுத்திடுவேன்னு அவர் சொல்லும் பொழுது, இவர் எப்போ இந்த சிம்பிளிசிட்டிங்கிற ஒரு பேரில் அதையெல்லாம் நான் பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. அதன் விளைவு என்னன்னா, அவ்வளவு நல்ல ஆட்சி கொடுத்தவர் தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்த்தீங்க? மிக அருமையான கருத்தை சொல்லியிருக்கார். நீங்கள் சொன்னது போல அங்கே உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் உள்ள இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அழகாக பேசியிருக்கார். நம்முடைய இந்து சமுதாயம் இதுவரைக்கும் இந்துக்களாக இந்த நாட்டிலே நாம் இருக்கின்ற ஒரே காரணமே நமது முன்னோர்கள் நமது சமயத்துக்கு தர்மத்துக்கு ஆபத்து வரும்போது தங்களுடைய உயிரையும் கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்படி பல ஆயிரக்கணக்கான பேர் காப்பாற்றி இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்க ராஜேஷாவும் நான் வெங்கடாத்திரியாவும் இருக்க, இல்லாட்டி நம்ம இருக்க மாட்டோம். இந்நேரம் முஸ்லீம் நாடா மாறி இருக்கும். எத்தனை பேர் இப்போ வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல மேற்கு வங்காளத்திலிருந்து, அப்போ வந்து ஒரே வெங்கம் தானே, வங்காளத்திலிருந்து அங்க உள்ள சன்னியாசிகள்லாம் போர் புரிந்து வெள்ளக்காரனை அடிச்சு ஓட விரட்டி இருக்காங்க. இதுக்கு பேரு சன்னியாசிகள் போர். அவன் வந்து பேர் கொடுத்துப்பான், சன்னியாசி ரிபல்லியன், கலகம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு கலகம், நமக்கு வந்து போர், விடுதலை போர். அயோத்தியிலே ராமர் பிறந்த ஜன்மஸ்தானத்தை அந்த இஸ்லாமிய படைகள் தகர்த்திருந்த போது நாகா சாதுக்கள் போய் போர் புரிந்து மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய தர்மத்துக்கு ஆபத்து என்று ஏற்படும் போது சன்னியாசிகள் அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுல போய் தவம் பண்றதான் வேலை. உலக வாழ்க்கையை வெறுத்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களே நம்முடைய இந்து சமுதாயத்துல போர் புரிந்து நம்முடைய தர்மத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இந்த சமயத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அதை தான் அழகா சொல்லியிருக்காரு அவர். ஆக அருமையான கருத்து இது. நம்முடைய இதிலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப இதிகாசங்கள் எடுத்துக்கோங்க. ராமர் ராவணன் வந்து ஒரு தீங்கு இழைக்கிறான். அப்ப ராமர் என்ன செய்யறாரு, போய் ஒரு அங்கதான் இருக்கா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சரி ஒரு தூதுக்குழு அமைச்சு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி டீலிங் போட்டு, அப்படி வந்து அந்த ராமாயணம் நடக்கலை. ராமனுடைய வலிமையால், இராணுவ வலிமையால், இராணுவம் தான் இருக்கு, குரங்குப்படை அவருடைய அஸ்திரங்கள், அவருடைய ஆயுதத்தின் வலிமையால் தான் அந்த போரின் முடிவு தீர்மானிக்கப்பட்டது. இந்த மெசேஜ் தான் ராமாயணம் கொடுக்குது. கிருஷ்ணர் அதுதான் பண்றார். அழகா மோடிஜி அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு கருத்தை, எங்களுடைய கிருஷ்ணருக்கு புல்லாங்கல் ஊதவும் தெரியும், சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்து பிரயோகிக்கவும் தெரியும் என்று பேசியிருக்கிறார். அந்த கருத்தை மையப்படுத்தி இன்னைக்கு இஸ்ரேல் அவங்களுடைய முசாத் அவங்களுடைய சுதர்சன சக்கரத்தை போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. அதுவும் இன்றைக்கு செய்தியா வந்திருக்கிறது. ஆகவே அர்ஜுனை பார்த்து வில்லினை எடு வீரனாக இருந்தால் என்று முழக்கம் அடிக்கிறார். இல்லாட்டி நீ அழியின் இயல்பை அடைந்து விடுவாய். முதல் சாப்டர்ல தான் இருக்கிறது. அப்ப அதர்மத்தை அழிப்பதற்காக ஆயுதம் ஏந்தி வீரனாக போராட வேண்டும். இதான் மைய கருத்து. நம்முடைய இந்து சமுதாயத்துல எந்த தெய்வத்தையும் எடுத்து பாருங்க, எல்லா தெய்வத்துக்கும் ஆயுதம் இருக்கும். 4 கை 6 கை 8 கை, 2 கை 1 கை அபத கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாம் எக்ஸ்ட்ரா கையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆயுதங்கள் தான். துர்கைக்கு 10 கை, 10 கையில 10 வகையான ஆயுதங்கள். எதுக்கு அந்த ஆயுதங்கள்? அதே வேதத்துல அவனுடைய சாராம்சமா 4 கருத்து சொல்றாங்க.
தர்மம் சரக சத்தியம் வதக துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன. அந்த துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனங்கிறதுக்கு நல்ல அழகான ஒரு திருக்குறளை வலுவுரை எழுதியிருக்கார். அல்லவை தேய அறம் பெருக. எது அல்லவைனா அதர்மம், தேய அது போனோம். அப்ப அந்த அல்லவை தேய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கான வேலையை செய்ய வேண்டும். அப்பதான் அறம் பெருகும், அப்பதான் நல்லவை பெருகும். திருவள்ளுவரே அதான் சொல்லியிருக்கார். ஆகவே இந்த வேலையைத்தான் நம்முடைய கடமையாக நம்ம நினைக்கணும். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஷ்ணுவை பற்றி ஒரு ஸ்லோகம் வருது. அது முக்கியமான ஸ்லோகம், அடிக்கடி 3 தடவை சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி ச நந்தகி. அவர் என்னென்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறார், மாலை போட்டிருக்கிறார், கதை வைத்திருக்கிறார், சங்கு வைத்திருக்கிறார். போர் முழக்கம் செய்வதற்காக சங்கு, சும்மா பாட்டு பாடுறதுக்காக போர் முழக்கத்துக்கான சங்கு, சக்கராயுத்தை வைத்திருக்கிறார் கையிலே. அப்புறம் நந்தகி என்கின்ற வாளையும் கூட வைத்திருக்கிறார். இப்படிதான் டிஸ்கிரிப்ஷன். அப்ப என்ன அர்த்தம்னா, அதர்மம் செய்வதற்கு யாரா வந்தால் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கான ஆயுதங்களை இறைவனே வைத்திருக்கிறார், நீயும் வைத்திருக்க வேண்டும் அர்த்தம். இதுதான் மெசேஜ். அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்தை இந்துக்கள் மறந்து போன ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு மேதகு ஆளுநர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருடைய குடியுரிமை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பியவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி. அதற்காக பல ஆவணங்களை எல்லாம் அவருடைய ட்விட்டர் தளத்திலேயே கூட பதிவு செய்வார். இது சம்பந்தமாக அவர் தொடர்ந்து பேசியும் வந்திருக்கிறான்னு பார்க்குறோம். அலகாபாத்தில் விக்னேஷ் ஷிவீர் அப்படிங்கிறவர் யூகேலேருந்து வந்த ஒரு சில இமெயில் அந்த தரவுகளை எல்லாம் வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய குடியுரிமை மீது டுவல் சிட்டிசன்ஷிப் மாதிரி இருக்குது, இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இதற்கு மத்திய அரசு சில ஆவணங்களை கேட்டு பெறணும் யூகேட்டேருந்து அப்படிங்கிறது மாதிரி அவர் மனு தாக்கல் செய்கிறார். கடந்த 21ஆம் தேதி அந்த இது வருது. அப்பொழுது மத்திய அரசு சார்பிலே அவங்க அந்த மனுவுக்கு பதில் சொல்லும் விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது மாதிரி விளக்கம் கேட்டு யூகே கவர்மெண்ட்டிட்ட கேட்டிருக்கோம், இந்த விளக்கம் வந்தது நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டு இப்பொழுது திரும்ப அதை ஒத்தி வச்ச அந்த தீர்ப்பு வரும் பொழுது அலகாபாத் கோர்ட் கேட்குது, நீங்கள் எந்த ஒரு கால நிர்ணயம் சொல்லுங்கள், ஏதோ லெட்டர் எழுதியிருக்கேன், எப்போ வரும் இந்த மனுதாரருக்கு, நம்ம எப்போ பதில் அதை வைத்து சொல்வது, அதனால் நீ எந்த ஒரு கால நிர்ணயமும் சொல்லாதனால இந்த மனுவையே தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு அலகாபாத் நீதிமன்றம் சொல்கிறது. அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது, மனுதாரருக்கு இப்போ இந்த வழக்கில் நாங்கள் இது பண்ணிட்டோங்கிறதுனால இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சட்ட தீர்வு இருந்தால் அதையும் ஆராய்வதற்கு அனுமதி கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள், பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல எனக்கு தெரிஞ்சு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல முறை பொது வெளியில் பேசியிருக்கிறார், ட்விட்டரில் போட்டிருக்கிறார். சுப்பிரமணிய சாமி பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார். இப்போதான் அது வழக்கு மன்றத்திலே முதல் தடவை வந்திருக்கிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளாக மத்திய அரசு உடனே பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம், எங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கல, அவங்க கொடுக்கல, இப்படிதான் சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் எங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் போல் இருக்கு, நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்களுக்கு முறையான பதில் வரல என்று ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நம்முடைய அரசாங்கம் ஏன் சொல்லவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது மனசு உண்மையிலேயே ஒரு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஏன்னா நம்ம நாட்டுடைய சட்டப்படி இரட்டை குடிமை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இங்கே ஒரு ஜிஎஸ்டி அக்கௌண்ட், அங்கே ஒரு அப்படியே இருக்க முடியாது. இங்கே இன்கம் டேக்ஸ் பேமெண்ட், அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. நம்முடைய சட்டம் அப்படி இடம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கான விடையை கொடுக்கக்கூடியது மத்திய அரசுடைய பொறுப்பு. அதுக்கான அந்த காலக்கெடுக்குள்ள கொடுக்க முடியாட்டி காலக்கெடு எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஏன் பண்ணல என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது. இது மத்திய அரசு மேல நமக்கு ஒரு நம்பகத்தன்மை குறைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது மாதிரி இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இதே போல பாருங்க, சில விஷயங்கள்ல மோடி அரசுடைய சாதனைகளை பற்றி பல முறை பேசியிருக்கோம், நாமளே பேசியிருக்கோம். ஆனால் நமக்கு அப்பப்போ சில நெருடல்கள் வரும். அப்படிப்பட்ட நெருடல்கள்ல இது ஒரு நெருடலா வந்திருக்கிறது. இப்ப பாருங்க, சமீபத்துல கூட எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் அந்த மாதிரி மதம் மாறியவர்களுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க. அது சட்ட விரோதம் என்பது தெரிந்ததுன்னு கூட ஓட்டுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காங்க. முன்னாள் தலைமை வேணுகோபால்
இல்லை இவர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கமிஷன் கரெக்ட். அதனால அந்த மாதிரி செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஓட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுகிறது. அதனால இது போன்ற எண்ணம் ஏற்படாதவாறு இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயே இவர் மீது வேறு ஒரு வழக்கு, நமக்கு அது முழுசாக ஆதாரம் இல்லாதனால நம்ம அதை சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்து பேப்பர் முதற்கொண்டு எல்லாம் எழுதினேன். ஒரு அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஏர்போர்ட்டில் வேறு ஒரு காரணத்திற்காக இவரை தடுத்து நிறுத்தினார்கள் ராகுல் காந்தி. அப்பொழுதும் இது ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு வாஜ்பாய் கொலம்பியா அரசு ஒரு முறை காப்பாற்றப்பட்டார் தகவலாக விடுகிறார். இப்பொழுது மோடி அரசும் இவரை தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதை நான் தொட்ட கேட்டால் அவர் கிண்டலா என்ன சொல்றாருன்னா, இது வந்து தேர்தல், எப்பொழுதுமே ஒரு தேர்தல் எண்ணத்தோடைய பாஜக இருக்கிறது. பாஜக எப்பொழுதுமே ஜெயிக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணத்தோடு இருப்பதனால ராகுல் காந்தி இருப்பது நல்லது அப்படின்னு நினைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாஜகவிற்கு அதிகமாக பிரச்சாரம் செய்பவரே ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அதை நம்மளால ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு கிண்டலா எடுத்துக்கலாம்னா அதை ஏத்துக்க முடியல முழுசா. இல்ல, இருந்த போதும் கோர்ட் வந்து இன்னொரு அவகாசம் கமா போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு தாமதப்படுத்தப்பட்ட ஒரு செயலாக பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு நாள் உண்மை வெளியே வரத்தான் போகிறது. அன்றைக்கு அவர் சட்டத்தின் பிடியில் அகப்படுவார் என்று நம்புவோம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு அரகண்டான ஒரு சிஎம் அப்படின்னு ஒருத்தர் யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு மேற்கு வங்கத்தை சார்ந்த மம்தா அப்படிங்கிறத இப்போ இந்த அரசியல் வரலாற்றை உற்று நோக்குறவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முர்ஷிதாபாத், அதில் இந்துக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் பார்க்குறோம். ஒரு இன அழிப்பே செய்வதற்கான எல்லா வேலையும் செய்தார்கள். ஊரே காலி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டா பகுதியில் போய் மக்கள் தங்கக்கூடிய வேலையை பார்த்தோம். அங்கே அந்த கேம்புக்கு போய் மாநிலத்துடைய ஆளுநர் போய் சென்று பார்த்தாரு. அவரை மீட் பண்ண முடியாத அளவிற்கு பல தடைகளையும் ஏற்படுத்தினது அந்த அரசு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் கிடைத்த தகவல்களை எல்லாம் வைத்து அவர் மத்திய அரசிற்கு, இன்னும் சொல்லப்போனால் 356 பிரிவை பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பப்பட்ட நேரத்தில் இவர் திடீர்னு நான் 23 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்த போய் பார்க்குறாரு. முர்ஷிதாபாத்தில் பல குடும்பங்களை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்குறார். அதை விட கொடுமை என்னன்னா, தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. நான் இங்கே யாரையுமே ப்ளேம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆட்கள் மீது ப்ளேம் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த நாட்டுடைய இராணுவத்தின் மீது. அவங்க மட்டும் துப்பாக்கி சூடு அன்றைக்கி நடத்தலைன்னா இவ்வளோ பெரிய பயங்கரம் நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வன்முறை தாக்குதலில் இறந்து போனவங்க 2 பேர், ஹர்கோவிந்த் தாஸ், சந்தன் தாஸ் அப்படின்னு. அந்த குடும்பத்தினர் இந்த அம்மா வரும்பொழுது யாருமே அந்த கூட்டத்திற்கு போகலை. மாறாக அந்த இறந்தவருடைய ஒரு மனைவி, அவங்க பருள் தாஸுங்கிறவங்க சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுக்க சென்றிருக்கிறார். அதே மாதிரி இந்த அரசு கொடுத்த காம்பன்சேஷன் எங்களுக்கு வேண்டான்னு அவர் முகத்திலேயே சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி. இதை எப்படி பார்க்குறீங்க? முர்ஷிதாபாத்தில் நடந்து ஒரு பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்பு பல முறை மேற்கு வங்கத்தை பற்றி பல செய்திகளில் பேசியிருக்கோம். குறிப்பாக வங்கதேச ஊடுருவல் பற்றி ஒரு செய்தி பேசியிருந்தோம். அதில் இந்த மாதிரி ஊடுருவி வரும்போது ஒரு 4-5 மாவட்டங்கள் அது வழியாக உள்ளே வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா 24 பர்கானா இருக்கும், மால்டா இருக்கும், முர்ஷிதாபாத் இருக்கும். இங்கே தான் இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய, கள்ளத்தனமாக இருக்கக்கூடிய பங்களாதேஷிகளுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி தரக்கூடிய ஏஜென்சி இருக்கிறது இந்த இடம் தான். அதனால தான் இப்போ குஜராத்தில் 1500 பேர் பிடிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்கடா ஆதார் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த இடத்துல தான் இருக்கும். அதே போல் ஒரு 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள ஒரு சின்ன இடம் மட்டும் ஃபென்ஸ் பண்ணாமல் இருக்குது. 2000 கிலோமீட்டர் ஃபென்ஸ் பண்ணியாச்சு என்று மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் பேசினார் பாராளுமன்றத்தை என்று பார்த்தோம். அதுவும் இங்கே தான் வருகிறது. ஆகவே எந்த இடத்துல வல்னரபிள் பாயிண்ட்டுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான காரணமும் யார்? அப்போ மம்தா பானர்ஜி கொடுக்கின்ற இந்த ஊடுருவலுக்கு கொடுக்கின்ற ஆதரவின் காரணமாக தான் இந்த அளவுக்கு பங்களாதேஷ் தான் எல்லாம் தாக்கியிருக்காங்க. பங்களாதேஷிகளும் உள்ளூர் முஸ்லிமும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 3 நாட்கள் கலவரம் நடந்திருக்கு. அதாவது வக்ஃப் சட்டத்தை எதிர்க்கிறோம் என்கின்ற காரணத்தை வெளியே காட்டி அந்த பெயரை சொல்லி இந்துக்கள் மீது வன்மம்
கட்ட வைத்து விடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பத்திரிகையாளர் நேர்காணல் வந்திருக்கு. அந்த லோக்கல்ல ஒருத்தன் வந்து சொல்றான், நாங்க டிஎம்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்க எந்த கட்சிகளும் முக்கியம் இல்லை, நாங்க ஹிந்துக்களா இருந்தால் வி ஆர் டார்கெட்டட். அதான் சொல்றேன், நீங்க சொன்னது மிக சரி. இந்த கோவிந்த் தாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹர்கோவிந்த் தாஸ், சந்தன் தாஸ், 2 பேரும் சிபிஎம்ல இருக்கக்கூடியவர் போய் பார்க்கறாரு. அவங்கள்ட்ட அந்த கழிவிறக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த துக்கத்தை விசாரிக்கிறாரே தவிர பாதிக்கப்பட்டவங்களை பத்தி அவரும் ஒன்றும் பேசல, கம்யூனிஸ்டும். காரணம், அடிச்சது யார்? இதுல பாருங்க, ஹிந்து என்கின்ற ஒரே காரணத்திற்காக தாக்கப்பட்டிருக்கிறார்கள், முதல் விஷயம். 2வது, கலவரம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே ஹிந்துக்களுடைய வீடுகள் தே ஆர் மார்க்டு. காஷ்மீர் போல எந்த வீட்டு வாசல மார்க் பண்ணிட்டு போறானோ, எந்த கடை முன்னால மார்க் பண்ணிட்டு போறானோ, அந்த வீடுகள் தாக்கப்படுகின்றன. வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. காஷ்மீர்ல இருந்து இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. காஷ்மீர்ல அதே போல ஊரை காலி பண்ணி ஓடி வந்தாங்க டெல்லிக்கு, அங்க மற்ற இடங்களுக்கு. இப்ப முர்ஷிதாபாத்தை காலி செய்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஒரு படகோட்டி சொல்லியிருக்காருன்னா 260 பேரை காப்பாத்தி இருக்கிறேன் தன்னுடைய படகுனால. இந்த பக்கம் அந்த பக்கம் காப்பாத்தி போனதுனால காப்பாற்ற முடிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம்? ஹிந்து சார் ஃப்ளீயிங் ஃப்ரம் முர்ஷிதாபாத். பல வாகனங்களை வந்து ஹிந்துக்களுடைய வாகனங்கள் மார்க் செய்யப்பட்டு அவை மட்டும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. 2 வீலர்ஸ், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பல இடங்களை கிடைக்க புகழும் பார்க்கலாம். அப்ப ஹிந்துக்களுடைய கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, கடைகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஒரு பொன்மணி சொல்ற, அவங்களுடைய பேட்டி வந்திருக்கு ஆர்கனைசர் பத்திரிகைகள், படிச்சு பாருங்க, அப்படியே கண்ணில் தண்ணி வரும். எப்படி வந்து அட்டாக் பண்ணாங்கிறது ஃபுல்லா நெரேட் பண்றோம். வீட்டுக்கு கதை உடைச்சு உள்ள வந்து அவங்களுடைய கணவரையும் பையனையும் வந்து தரதர நிறுத்திட்டு போய் அவங்க கண் முன்னால வெட்டி கொலை பண்றாங்க. இன்னும் அந்த பையன் எங்களுக்கு போல. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ணி 4 மணி நேரம் கழிச்சு போலீஸ் வருது, எந்த ஆக்ஷன் எடுக்கல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஎஸ்எஃப் வருது. என்ன பண்ணுவான்? ஹிந்துக்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கும்போது பார்த்து வேடிக்கை பார்த்து இருக்கிறத பிஎஸ்எஃப் கையில துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. அது ஹிந்துக்களை கூட காப்பாற்ற வேணாம், அந்த பிஎஸ்எஃப் தாக்குறான். தன்னையே தாக்க வரும்போது துப்பாக்கி வச்சு பேசாம சிரிச்சிட்டு இருப்பாரா? சுடத்தானே செய்வாரு. அப்ப மமதா என்ன பேசுறாங்க? பிஎஸ்எஃப் சுட்ட காரணத்தினால்தான் 2வது கலவரம் வந்தது. முதல் கலவரம் எதனால வந்தது அதை சொல்லல. முதல் கலவரம் வக்ஃப் போர்டை காரணமாக வைத்து ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அதையே சொல்லல. ஆகவே திட்டமிட்டு 2வது பாகிஸ்தானை போல பெங்கால் மாறிக்கொண்டிருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப சரி. அதனால இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய 2 விஷயம் நான் பார்க்கிறேன். ஒண்ணு என்னன்னா, அங்கு உள்ள முஸ்லிம்கள் மத்தியிலே இராணுவம் உங்களுக்கு எதிரி என்கின்ற ஒரு தகவல் மெசேஜ் கொடுக்கிறார். இது முதல் தப்பு. இந்த செய்தியில் நான் பார்த்தேன். 2வது தப்பு என்னன்னா, இன்றைக்கு வந்து எப்ப வேணா போர் வெடிக்கலாம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாடு இருக்கு. பெரிய போர் ஒத்திகையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது நம்முடைய மத்திய அரசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்கு இராணுவத்தின் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியிலே மம்தா இறங்கி இருக்கார். மிக மிக தவறான ஒரு செயல் இது. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். நரேந்திர மோடி இன்னும் ஏன் கவுண்டவுன் சொல்லலை அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இராணுவத்தினர் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிட வேண்டியது தானே, எதுக்கு நீங்கள் ஒன்றும் டெய்லி ஏதோ ஒரு சீரீஸ் ஆஃப் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு குண்டு போடுவாரா, நாளைக்கு பண்ணுவாரான்னு ஒன்றும் தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இதன் மத்தியில் என்னன்னா, அங்கே வந்து ஒரு உள்நாட்டு கழகமே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. காரணம், இந்த நீர் பங்கீடு அதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு 3-4 நாளே இவ்வளவு ட்ரை ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்கள்லாம் ரொம்ப இருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பாக அவங்க விவசாயத்துக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவைப்பட வேண்டிய அந்த நீர் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏதோ அந்த நேற்று கௌதம் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு சஃபகேஷன், கரெக்டாக கழுத்தை நெரித்து விட்டார் நரேந்திர மோடி ஒரு போரை தொடங்காததுக்கு முன்னாலேயே. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. இதில் விட ஒரு கூத்து என்னென்னா, எப்பொழுதுமே பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாத அமைப்புகளும் மௌலானாக்களும் இமாம்களும் தான் இந்தியாவின் மீது ஒரு விஷத்தை கக்குவார்கள். அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க சாதாரண மக்களையும் கூட இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு. அப்படி ஒரு தொழுகை நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இப்போ பாகிஸ்தான் இந்தியாவோட போர் பண்ணா நீங்கள்லாம் ஆதரிப்பீங்களா? ஆதரிப்பேன் என்று சொல்பவர்கள்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றார். அவர் பேர் வந்து அந்த இமாம் பேர் வந்து தியோபந்த் மதகுரு மௌலானா அப்துல் அஜீஸ் காசி அப்படிங்கிறவர். பயான்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் தூக்குனது யாருமே கையை தூக்கலை. பார்த்தீங்களா? அப்போனா இந்த இராணுவத்தின் மீது மக்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களையும் இராணுவத்தையும் அவர் திட்டுறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். லால் மசூதி, வஜிரிஸ்தான் இதன் மீதெல்லாம் மோடி இன்னும் தாக்குதல் பண்ணலை, ஆனால் இந்த நாட்டை சேர்ந்த இராணுவம் தாக்குதல் பண்ணியது அப்படின்னு சொல்லிட்டு பலூச்சு, பஸ்தூன்கள், இம்ரான் கான் அவருடைய கட்சி பிடிஐ, அப்புறம் பல மதகுருமார்கள், பல பத்திரிகையாளர்கள் திடீர்னு காணாம போயிருக்காங்க. இதெல்லாம் பாகிஸ்தான் இராணுவம் செய்த வேலை. இந்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எப்படி மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படின்னு அந்த மௌலானா அப்போ சொல்கிறாரு. உள்நாட்டில் ஒரு கலகம் வரும் போல இருக்குது. ஒரு போர் தொடங்குவதற்கு முன்னாலே இந்தியாவுக்கு அங்கே அது போன்ற ஒரு சமிகை இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, மோடி பாட்டு மீட்டிங் மேலே மீட்டிங் போட்டு நடத்திட்டே இருக்காரு, எப்போ தான் ஆரம்பிப்பார் என்று கேட்டீங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன பழமொழின்னா, த மோர் யூஸ் பிளான் ஆர் ஸ்வெட் பிஃபோர் த வார், த லெஸ் யூ ப்ளீட் டியூரிங் த வார். நீங்கள் ஒரு போருக்கு முன்னால் எந்த அளவுக்கு திட்டமிடுகிறீர்களோ, அதாவது ஸ்வெட்னா வேர்வைன்னு அர்த்தம், எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக நீங்கள் ஒரு இழப்பை சந்திப்பீர்கள் என்று அதுக்கு அர்த்தம். அதே போல் எப்பொழுது ஒரு போர் தொடங்கணுமா அது எப்போ முடிக்க வேண்டும்ங்கிறதும் தெரியணும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஆமாம், போர் எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், எப்படி முடிக்கணும், இது மூணுமே திட்டமிடணும். இப்போ ரஷ்யா போர் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒழுங்கான திட்டமிடல் இல்லைங்கிறது இல்லை. இதில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய குழப்பம். முதல் விஷயமே எங்கிருந்து தாக்குவார்கள், இதுவும் முதல்ல குழப்பம். அதாவது என்னன்னா, இப்போ அந்த விமானம் தங்கி கப்பல் கராச்சி கிட்ட போய் இருக்கிறதா ஒரு வதந்தி வருகிறது. செய்தியா உண்மையாக தெரியாது நமக்கு. என்ன எழுதுறாங்கன்னா, அந்த கராச்சியில் போய் விமானம் தாங்கி கப்பல் அங்கே இருந்தாவே அங்கிருந்த என்டையர் பாகிஸ்தானை ஜெயிச்சிட முடியும், அந்த அளவுக்கு சோபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் இருக்கு. இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம நாட்டினுடைய மேற்கு, அதாவது ராஜஸ்தான் எல்லாம் பல ஏவுகணைகள் வச்சிருக்காங்க, அதன் மூலமா தாக்கி அழிச்சிடலாம். பழைய காலத்து மெத்தட் டேங்க்கு, அந்த இராணுவம்லாம் உள்ள போகிறது, அந்த மெத்தட்லேயும் அழிச்சிடலாம். ரஃபேல் அதை வச்சு அழிக்கலாம். இதெல்லாம் பல வகையில் இப்படி பண்ண முடியும். இப்போ புதுசாக அவனுக்கு என்ன கவலைனா, தஜிகிஸ்தான் அதில் ஏர்பேஸ், நம்முடைய ஏர்பேஸ் இருக்குது. தஜிகிஸ்தான்ங்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்பேஸ் எங்கே இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆசாத் காஷ்மீர் சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டு ஆப்கானிஸ்தானுடைய ஒரு சின்ன பிட்டு வரும், அதை ஒட்டின மாதிரி இருக்குது, தஜிகிஸ்தானுடைய பார்டரில் இருக்குது. அந்த ஏர்பேஸை திறந்து வச்சு யாருன்னா 1998 வாஜ்பாய். இன்றளவுக்கு அந்த ஏர்பேஸ் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது, நம்முடைய போர் விமானங்கள்லாம் அங்கே அணிவகுத்து இருக்கு. அங்கிருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா ரொம்ப எளிதாக அந்த ஆசாத் காஷ்மீர் முழுக்க கில்கிஸ் பல்டிஸ்டான்லேருந்து ஒரு சில 100 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது, டக்குன்னு பிடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி படம் என்ன பண்ணுறது, எந்த பக்கம் படையை வச்சு காப்பாற்றுவான்? இந்த சமயத்தில் பலூச்சு மக்கள் வேற பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. சிந்து பகுதியிலேயும் ஒரு பிரச்சனை. அதனால சிந்தில் பல ஆண்டுகளாக அவர்கள் பிரச்சனை இருக்கிறது. அதனால எப்படி எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும், இராணுவ ரீதியை எதிர்கொள்ள முடியறது ஒன்று. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக அப்படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே நதி வறண்டு போயாச்சு. அதே போல இந்த வாகா பார்டர் வழியாக தான் அவங்களுடைய ரீட்டைல் ட்ரேட் நடக்கும், பஞ்சாபுக்கும் பாகிஸ்தான் நடுவில். பாகிஸ்தான்ங்கிறது மேற்கு பஞ்சாப் தான் பாகிஸ்தானுடைய பெரும் பகுதி. மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு அந்த பஞ்சாபுக்கும் இந்த பஞ்சாபுக்கும் நடுவில் வாகா பார்டர் மூலமாக ரீட்டைல் ட்ரேட் நிறைய நடந்துட்டு இருந்தது. அது முழுக்க ஸ்டாப் ஆயாச்சு. இதில் அதிக நஷ்டம் யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு. இது ரெண்டாவது. மூணாவது, ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வைகள். சோஷியல் மீடியாவில் பல வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோட்டில் போகக்கூடிய சில பேர் கருத்து கேட்குறாங்க பாகிஸ்தானில். அதில் நீங்கள் இராணுவத்தையே ஆதரிக்கிறீர்களா? அந்த கேட்ட இன்டர்வியூவில் யாருமே ஆதரிக்கலை. நீங்கள் நம்ம 1947 பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி இல்லாமல் பாகிஸ்தானில் ஜனநாயக ஆட்சி நடந்த காலகட்டம் ரொம்ப குறைவு. இராணுவம் தான் அவங்க பலமிக்கது. ஆனால் அந்த இராணுவத்துக்கு இப்போது பொதுமக்கள் மத்தியில் எந்த விதமான ஆதரவும் இல்லை. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல மதகுருக்கள், அந்த மதகுரு கையை தூக்க சொல்ல யாருமே கை தூக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இனிமேல் இந்த மாதிரி முஸ்லீம் எதிர்ப்பு, இந்துஸ்தான் அப்படிலாம் சொல்லி அங்க பாச்சா பழிக்காது, மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதை மதகுருவே புரிந்து கொண்டு இப்ப என்ன பண்றாரு, ஒண்ணு பேச்சே மாத்திட்டார். உடனே பாருங்க, நம்ம சொந்த மக்களே பாகிஸ்தான் ராணுவம் போட்டு தாக்குகிறது அப்படின்னு பேச்சை மாத்திட்டார். நான் ஆதரவு இல்லை. இதுதான் அங்க உள்ள சூழ்நிலை. ஆகவே ஒரு கால் போர் என்று வருமேயானால் அந்த உள்ள இருக்கிற மக்களை எல்லா ரகசியத்தையும் போட்டு கொடுத்து வாங்க வாங்கன்னு வரவேற்று எல்லாத்தையும் பிடிச்சு கொடுத்துருவாங்க என்கிற பயம் வந்த காரணத்துல தான்
ஏற்கனவே 2 அமைச்சர் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் வேற ஒத்துக்கிட்டாங்க, நாங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு வேற. ஆமா, அப்படி ஒரு பயம் வந்திருக்கு. காரணம் என்ன சொல்றான், அந்த எம்பி ஒருத்தர் சொல்றான், போர்னு வந்தா நாங்க டக்குன்னு பிளேன்ல ஏறி லண்டன் போயிடுவோம் அப்படிங்கிறான். ஏற்கனவே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ராணுவத்துல ரிசைன் மட்டும் இருந்தா வேண்டாம், நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போறாங்க. அதே போல சண்டேன்னு வந்து அவனுடைய அம்யூனிஷன், அந்த பீரங்கி அந்த குண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, மேக்சிமம் 4 நாள் கூட தாங்க ஸ்டாக் அவ்வளவுதான் இருக்கு. இதான் சூழ்நிலை. அதனால போர் என்று வந்தால் தாக்கு பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, UN கவுன்சில்ல எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு, புட்டின் ஆதரவு வெளிப்படையாக கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நாடு தான் சைனா மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா பாகிஸ்தான் மேல பெரிய கரிசனம்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட்ல நிறைய கோடி கோடியே இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அவங்களுமே கூட நேரடியாக ஆதரிப்பார்களாங்கிறது தெரியாது. அதனால வந்து அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அவன் எதிர்பார்க்கறான். வேற ஒன்றும் அவனுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அதனால எந்த அளவுக்கு வெளிப்படையா நீங்க சொல்றபடி அவங்க ஆதரிப்பாங்க தெரியாது. இதுதான் சூழ்நிலை. அதனால உலக அரங்கிலே பாகிஸ்தான் தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதனால இதான் நல்ல வாய்ப்பு. அந்த பாகிஸ்தான் பிடித்திருக்கக்கூடிய காஷ்மீரை மீட்கக்கூடிய அருமையான தருணம் வந்துவிட்டது என்று பல பேர் ஆர்வம் எழுதியிருக்கிறார்கள். அதை விட இப்போ சேர்த்து சொல்ல வேண்டியது, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அட்னன் சமி அப்படின்னு ஒரு பாடகர், ஏஆர் ரஹ்மானால அவர் தமிழ் பாட்டுகள்லாம் கூட பாடியிருக்கிறார். அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறார். என்னென்னா, அசர்பைஜான் அவர் போயிருந்தப்போ அங்கே பாகிஸ்தானி சிறுவர்கள் எல்லாம் பார்த்துருக்காரு. இவர் ஆக்சுவலி அட்னன் சமிங்கிறது யார் அப்படின்னா, அவர் வந்து பாகிஸ்தான் தந்தை, இந்திய அம்மா, இவங்களுக்கு பிறந்தவர். இங்கிலாண்டில் பிறந்தவர். பிறகு அவருக்கு பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப்பும் இருந்தது, இந்தியன் சிட்டிசன். இவர் என்ன பண்ணார், பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப்பையே விட்டுட்டார். இங்கே நிறைய பாட்டுகள்லாம் பாடிக்கிட்டு இருந்தார், மியூசிக்கில் ரொம்ப இதாக இருக்குன்னா 2016 இந்திய குடியுரிமை அவருக்கு இந்த அரசு கொடுத்தது. அதனால் அவர் இப்போ ஒரு இந்தியராகவே முழுசாகிட்டார். அவர் அஜர்பைஜானில் வந்து பாகிஸ்தான் சிறுவர்களை கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப சோகத்தோடு சொன்னாங்களாம், நீங்கள் நல்லா எஸ்கேப் ஆகிட்டீங்க, இந்திய குடியுரிமை வாங்கிட்டீங்க, நாங்கள் இப்போ போகணும்னு நினச்சா கூட பாகிஸ்தான் இராணுவம் எங்களை கொன்னுடுமோன்னு எங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் சாதாரண ஒரு முஸ்லீம்கள், ஒரு சில சிறுவர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்கார். ஆகவே நீங்கள் சொன்னது சரிதான். மத அடிப்படைவாதத்தில் அதன் அடிப்படையில் உருவானது இந்த பாகிஸ்தான் என்கின்ற நாடு. அது ஒரு ஃபெயில்யூர். இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தால் சீரழிந்த நாடுகள் பல நாடுகள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. ஆகவே இந்த மத அடிப்படைவாதம் என்பது சீரழிக்கக்கூடிய என்பதை இப்ப பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ட்ரெண்டு. ஆனா இங்க நம்ம ஊர்ல இருக்கிற முஸ்லீம் இன்னும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கல. அதனால இந்த மத அடிப்படைவாதம் எந்த அளவுக்கு வந்து கேடு விளைவிக்கும் என்பதை இங்க உள்ள முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தானை பார்த்து பாடம் படிக்கணும். ஆகவே ஒரு நல்ல மாற்றம் பாகிஸ்தானிலே மக்கள் மத்தியில் வர ஆரம்பித்திருக்கிறது. போக போக தெரியும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்மா செய்தி என்று நம்ம ஹிந்து மதத்தை சொல்கிறோம். என்ன சொல்லுவோம்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், பயங்கரவாதத்தை விதைத்தவன் பயங்கரவாதத்தை அறுப்பான். அதே போல பாவச் செயல்கள் செய்த யாராக இருந்தாலும் சரி, மக்களோ இந்த நாடோ இல்லை சமுதாயமோ இல்லை ஒரு கட்சியோ யாராக இருந்தாலும் அந்த பாவத்துக்குரிய பலனை அனுபவித்தே தீர்வார்கள். இதான் கர்மா தியரி. அதனால தன்னுடைய கர்மாவை அறுவடை செய்யக்கூடிய காலம் பாகிஸ்தானுக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.